செப்டம்பர் 25ஆம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி சாதனையின் கொண்டாட்டம் நடைபெற உள்ளது. இந்த முக்கியமான நிகழ்வில் தெலுங்கானா முதலமைச்சர் அவர்களை சிறப்பு விருந்தினராக நமது அரசாங்கம் அவர்களை அழைத்துள்ளது. அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி நேரு உள்விளையாட்டரங்கத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு 7 சிறப்பான திட்டங்களை பற்றி நாம் எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நான் முதல்வன், நம்மளுடைய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விளையாட்டின் சாதனையாளர்கள், சிறப்பு குழந்தை சாதனையாளர்கள், இது போன்ற 7 திட்டங்களை உள்ளடக்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4 மணிலிருந்து 6:30 மணி வரை 7 மணி வரைக்கும் ஒவ்வொரு இந்த சிறப்பு திட்டத்தின் பற்றிய சாதனையாளர்கள், பயன்பெற்றவர்கள், பங்கேற்பாளர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடியவங்களாம் கலந்துக்குவாங்க. அவங்களுடைய அனுபவங்களை பகிர்வார்கள். அதன் பின்னர் 7 மணி போல சிறப்பு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் தெலுங்கானா சிஎம் வந்து கலந்துக்குவாங்க. இந்த ஆண்டுக்கான 25-26 ஆண்டுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களுக்கான ஃபண்ட் ரிலீஸும் அந்த மாணவருக்கான 1000 rupees தரக்கூடிய இது ஏற்பாடு பண்ணும். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2.57 லட்சம் குழந்தைகள் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற உள்ளார்கள். ஸோ இந்த லான்ச்சும் வந்து இந்த நிகழ்வோடு சேர்த்து இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 7 திட்டங்களுடைய சிறப்பம்சம் வந்து இப்போ நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து நான் முதல்வன் திட்டம் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு முக்கியமான திட்டம். கடந்த ஒரு 4 ஆண்டாக இந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்கூல் குழந்தைகளுக்கு மற்றும் கல்லூரி குழந்தைகளுக்கு திறன் வளர்ச்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய திறன் வளர்ச்சி திட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுக்கும் முன்னாடி உள்ள நடந்த ஸ்கில் ட்ரைனிங் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இந்த கோர்சஸ் வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் 2 விதத்தில் நடத்தப்படுகிறது. சிறப்பான பயிற்சி நிறுவனங்கள், பயிற்சியாளர்களை கொண்டு இந்த திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 14,60,000 குழந்தைகள் கோர்ஸ்ல கலந்துக்கிட்டு பல்வேறு கோர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரே குழந்தை ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட கோர்ஸ் எடுத்திருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் 41 லட்சம் ஸ்கில் சர்டிபிகேட்ஸ் பெறப்பட்டுள்ளது. ஸோ 41 lakh ஸ்கில் சர்டிபிகேட்ஸ், 14.60 lakh students have benefited. Sometimes each child could have done more than one course. இந்த கோர்ஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா, அவங்களுடைய திறன் மேம்படுகிறது. கல்லூரியில் இந்த கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு கோர்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கோர்ஸ், பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ்னு கோர்ஸை மேப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கோர்ஸ் மேப் பண்ணனால இப்போ நான் 3 வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம், செகண்ட் இயர்ல என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம், தேர்ட் இயர்ல என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம்னு. இந்த கோர்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கும், ரைட், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோடிங்காக இருக்கும், இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கும், இல்லை இண்டஸ்ட்ரி 4 சொல்லக்கூடிய ஸ்கில்ஸ் எது வேணா இருக்கலாம். 500க்கு மேற்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஈச் கோர்ஸ் ஹஸ் பின் மேப் டு அ பர்டிகுலர் டிகிரி ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ இட் இன் த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர். ஸோ இதனால வந்து அவங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருக்கும். நான் வந்து நார்மலாக ஒரு டிகிரி பிஏ, பிஎஸ்சி, பிடெக், பிஇ இல்லைன்னா பாலிடெக்னிக்ல டிப்ளமா படிச்சா கூட எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களுடைய கேம்பஸ்க்கு வரக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்கள வேலைவாய்ப்புக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெட்டராக இருக்கும். ஸோ கடந்த ஆண்டுகளை விட ஒரு ஆண்டுக்கு சுமாராக 1 லட்சம் பேருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஜாஸ்தி கிடைச்சிருக்கு இந்த ப்ரோக்ராம்னால. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். நம்ம ஸ்டேட்ல இருந்து நிறைய பசங்க பல்வேறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறதுக்கு நான் முதல் திட்டம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க, இணையதளம். ஸோ நான் கோர்ஸ் முடிச்சுட்டேன், நான் அந்த போர்ட்டலை பதிவு பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா எம்ப்ளாயர் அண்ட் பொட்டன்ஷியல் ஜாப் சீக்கர்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல கிடைச்சா சந்தோஷம். எனக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல கிடைக்கல அப்படின்னா நான் முதல்ல போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னோம்னா அவங்க வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து இது மாதிரி இந்த பசங்க இருக்காங்க, இந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்னா அவங்க பிக்கப் பண்ணிக்கலாம் அதுல இருந்து. ஸோ போர்ட்டலும் அவைலபிளா இருக்கு, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லையும் குழந்தைகளுக்கு
நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு சொன்னோம்னா இந்த திட்டத்தில் வந்து 2000க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் என்ரோல் பண்ணியிருக்காங்க. போத் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜ் அட்டானமஸ் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் இந்த கோர்ஸ் உண்டு. 300க்கு மேற்பட்ட கேரியர் பாத்வேஸ்ன்னு சொன்னோம்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க, பேங்கிங் கேன் பி a pathway, logistics can be a pathway, right? அனிமேஷன் கேன் பி a pathway. ஸோ எந்த பாத்தை சூஸ் பண்றீங்களோ அதுல 2-3 கோர்ஸ் இருக்கும். அந்த 2-3 கோர்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா ப்ரொஃபஷனலா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பல்வேறுபட்டது. நம்ம காலேஜ்ல இருக்க லெக்சரர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அவங்களுக்கும் 4 முதல் நல்ல கோர்சஸ் இருக்கு. ஏன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் லெக்சரர்ஸுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ்க்கும் கிடைக்காம போயிடும். ஸோ அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த பயிற்சியை பெற்று அவங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டர் நடத்த முடியும். ஸோ அதுக்காக ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், அசிஸ்டன்ட் லெக்சரர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே இது பண்ணியிருக்காங்க. 20,000க்கு மேற்பட்ட இந்த மாதிரி லெக்சரர்ஸ் ஒன்றும் ப்ரொஃபசர்ஸும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க இந்த கோர்ஸில். இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் நான்முதல் பற்றி. ரெண்டாவது வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம். அது எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய ஸ்டேட்ல முக்கியமான ப்ரோக்ராம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு அர்பன் ஏரியாவில் இனாகிரேட் பண்ணும்போது நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்கீமோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 37,416 ஸ்கூல்ஸில் இன்றைய தேதியில் நம்ம சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கோம். 20,59,000 குழந்தைகள் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல வந்து அரசாங்கத்தோடைய பிரைமரி ஸ்கூல்ல ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் அரசாங்கத்தோடைய எய்டட் ஸ்கூல்ல ஆரம்பித்தோம், அப்புறம் அர்பன் ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இன்றைய தேதியில் 37,416 பள்ளிகளில் காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 20,59,000 குழந்தைகள் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும். குழந்தைங்களோட அட்டண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, குழந்தைங்க ரெகுலரா ஸ்கூலுக்கு வர்றாங்க, அவங்களுடைய படிப்பு திறன் மேற்பட்டிருக்கு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கான சிரமங்கள் குறைஞ்சிருக்கு. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமா கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க தான் நம்மளுடைய ரிசர்ச்ல தெரிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன், இது ரெண்டும் முக்கியமான ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியும். 2023ல வந்து புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது. 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு பெண்களாக இருந்தால் 1000 ரூபாய் அவங்களுக்கு வந்து கல்வி காலேஜுக்கு போகும்போது கிடைக்கும்னு சொல்லி, ஸோ நிறைய பெண் குழந்தைகள் இதனால படிக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஜெண்டர் ரேஷியோ, ஜிஇஆர்னு சொல்லக்கூடிய ஜெண்டர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹை. மத்திய அரசாங்கத்தோடைய AISHE சர்வேல 21 பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் 47%. இந்தியாவிலேயே பெண் குழந்தைகள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது நம்ம தான் மேக்சிமம் ஹையஸ்ட். அதே மாதிரி UMIS சொல்லக்கூடிய நம்மளுடைய டேட்டா பேஸ்ல பார்த்தோம் சொன்னா 12 முடிச்சு ஹையர் எஜுகேஷன் போறக்கூடிய HERன்னு சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 75%. ஆண் பெண்ணையும் சேர்த்து இன்றைய தேதியில 75% வந்து நம்மளுடைய பசங்க 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிடுறாங்க. 100 பேர் வந்து 12th முடிக்கிறாங்கன்னா 75 பேர் வந்து ஏதோ ஒரு ஹையர் எஜுகேஷன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. இன்றைய தேதியில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதுமை பெண் திட்டத்தில் இதுவரைக்கும் 5,29,000 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பயன்பெற்று வருகிறார்கள். 5.29 lakhs கேர்ள் சில்ட்ரன். தமிழ் புதல்வன் பசங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டதுனால தமிழ் புதல்வன் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை வந்து CM அனௌன்ஸ் பண்ணி 2024, அதாவது கடந்த ஆண்டு முதல் இந்த திட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைய தேதியில பார்த்தீங்கன்னா 3.92 lakhs மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். ஸோ பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா 5.29, பசங்க வந்து 3.92 lakhs பயன்பெறுகிறார்கள். ஸோ இந்த 1000 ரூபாய் வந்து நிறைய பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஃபீட்பேக் கேட்குறோம், அனக்டோட்டலா சொல்றாங்க, அவங்க கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க. பசங்களா இருந்தா படிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க, டிராயிங் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அவங்க கோர்ஸ்க்கான தேவைப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க, புக்ஸ் வாங்கிக்கிறாங்க. சில பசங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்களுடைய ஆடை, ஏன்னா வந்து கான்ஃபிடன்ஸ், நிறைய பேர் ஸ்கூல்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டே பழகி போயிருக்கும். ஸோ யூனிஃபார்ம் போட்டே காலையில டெய்லி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருவாங்க. பட் காலேஜுக்கு வரும்போது கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுது. அதனால நாங்கள் எங்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோங்க, அட்டார் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ கான்ஃபிடன்ஸும் முக்கியம், புக்ஸ் வாங்கிக்கிறாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க, நல்லா மேலே படிக்கிறாங்க. பெண் குழந்தைகளுக்கு டிராவல் பண்றது ஃப்ரீ. பசங்க சில நேரம் காலேஜுக்கு போறதுக்கு பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால எல்லா விஷயத்திலையும் வந்து இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி பசங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய
புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் பற்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு முக்கியம் இல்லையா? நம்ம சொன்ன மாதிரி சவுண்ட் மைண்ட் என்ன சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. நல்லா படிக்கிறதுக்கு இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம், நூன் மீல் ஸ்கீம் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை தவிர இந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் கொடுத்துருக்கோம். விளையாட்டுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, விளையாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம்னா 548 கோடி செலவில் ஸ்போர்ட்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பங்கேற்பாளர்களுக்கு 150 கோடி ரூபாயில கேஷ் பிரைஸ் ₹150 crore இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேஷ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வர்றாங்க, வெள்ளிப்பதக்கம் வாங்கிட்டு வர்றாங்க, வீராங்கனை வீரர்களை உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து 150 crores கொடுத்துருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஸ்டேடியம் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், நம்ம சென்னையில் உள்ள ஜேஎன் ஸ்டேடியம். அதை வந்து 1000 கோடி ரூபாயில மேம்படுத்தியிருக்காங்க. போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஸ்டேடியம்ஸ் வந்து மேம்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிலையும் ஒரு மினி ஸ்டேடியம் உருவாக்கப்படும் என்ற நம்ம டெப்டி சிஎம் அனௌன்ஸ்மெண்ட் படி இதுவரைக்கும் 75 இடங்கள்ல மினி ஸ்டேடியம் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மினி ஸ்டேடியத்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 3 crore rupees. ஸோ 75 பிளேசஸ்ல 75 கான்ஸ்டிடுவன்சிஸ்ல இன்றைய தேதியில வந்து மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம வந்து கிராமப்புற குழந்தைகளுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்றதுக்காக கலைஞர் விளையாட்டு கருவிகள் 12,620 பஞ்சாயத்துலையும் கலைஞர் விளையாட்டு கருவிகள் வழங்கப்பட்டு குழந்தைகளுக்கு ரூரல் குழந்தைகளுக்கும் விளையாடுறதுக்கான விளையாட்டு பொருட்கள் மற்றும் சாமான்கள் மற்றும் மைதானம் ஏற்படுத்தப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக 86 கோடி ரூபாய் இதுவரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ நீங்க ஒவ்வொரு தடவை வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. நிறைய சாதனையாளர்கள் வந்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த சாதனையாளர்கள் எல்லாம் ஊக்குவப்படுத்துறதுக்காக முதல்வர் கோப்பை, நீங்க இப்போ முதல்வர் கோப்பை 2 வருஷம் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த வருஷம் நடத்தியிருக்காங்க. அதே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, வேர்ல்டு கிளாஸ் கோச் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக 29 கோடி 63 லட்சத்துக்கு நிதி உதவி பெற்றிருக்காங்க. நிறைய 700க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சப்போர்ட் உதவித்தொகை மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து டெக்னிக்கல் சப்போர்ட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா MIMS, அதாவது வந்து மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம். இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம மெடல் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா திறமையான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பர்சனை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம கோச்சிங் கொடுத்து அவங்களை வெளிநாட்டில் போய் பயிற்சி வச்சு வெளிநாட்டு கோச் மூலமாக பயிற்சி கொடுத்தாதான் அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் மெடல் வாங்க முடியும். ஸோ அதற்கான திட்டம் தான் SDATயோட MIMS, மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம். 21 பீப்புளுக்கு 12 lakh rupees தர்றாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாதனைகள் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த 38வது நேஷனல் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா 26 தங்கம், 31 வெள்ளி, 35 வெண்கலம் மற்றும் 6வது இடம். ஸோ இது கடந்த ஆண்டுகளை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நேஷனல் லெவலில் உள்ள நடக்கக்கூடிய கேம்ஸில் நம்ம நிறைய பதக்கங்கள் வாங்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நம்ம தேசிய அளவுலையும் சர்வதேச அளவுலையும் நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் மென்கான சப்போர்ட்டு, அவங்களுக்கான ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பாலிசி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிராமப்புற பகுதியிலலாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த மாதிரி உள்ள ஸ்பெசிஃபிக்கான குழந்தைகள்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷனுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர் கூடிக்கிட்டே இருக்கு. முதலாம் ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 600 சரி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து IITயில் படிக்கிறவங்க, NITயில் படிக்கிறவங்க, அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், ஃபுட் டெக்னாலஜியில் படிக்கிறவங்க, பல்வேறு நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் படிக்கிறவங்க நம்பர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஸோ முதல்ல வருஷத்தோட வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500லேருந்து 2000 குழந்தைகளுக்கு மேலே வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. இதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மாடல் ஸ்கூல்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து குழந்தைகளுடைய ஸ்கில்ஸு, அவங்களுடைய ஆப்டிடியூட், அவங்களுடைய பொட்டன்ஷியல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி
அவங்கள கோச் பண்ணி வெளிநாட்டில் படிக்கிறதுக்கோ உள்நாட்டில் படிக்கிறதுக்கோ அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தேவைகள் கொண்ட மாணவர்கள் 150 பேருக்கு சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான கோச்சிங் கொடுத்து அவங்களே படிக்க வச்சிருக்காங்க. நீங்க சோஷியல் மீடியாவில் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 2-3 குழந்தைங்களை குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேங்க. தாய்வான் நாட்டில் போய் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பொண்ணுக்கு தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த ரொம்ப ஏழ்மையான பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கு முதல் ஜென்ரேஷன் கிராஜுவேட் தாய்வானில் போய் படிச்சுட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா அவங்க ரோல் மாடல் மாதிரி இருப்பாங்க. நம்ம போய் வெளிநாட்டில் படிக்க முடியுமா அப்படின்னு. அதே மாதிரி தர்ஷினின்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஃபுட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷனில் வெளியே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ். சந்திரன் ஒரு மாணவர் வந்து ஐஐடி ரூர்க்கி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்க்கி சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள். இவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட சப்போர்ட்டில் அவங்களுக்கு கைடன்ஸில் வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் திறமையான திறன்மிக்க பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எல்லா திட்டங்களையும் பற்றி தான் அன்னைக்கு நாம் வரும் வியாழக்கிழமை 25ஆம் தேதி நம்மளுடைய நேரு உள்விளையாட்டரங்கில் மாபெரும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியின் கொண்டாட்ட நாளாக கொண்டாடப் போகிறோம். சிறப்பு திட்டங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி, கல்வியில் குறிப்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி, அதற்காக அரசாங்கம் எடுத்த சிறப்பு முயற்சிகள் சிறப்பு திட்டங்கள் எல்லாம் விளக்குவதற்காகவும் சாதனையாளர்களை கூப்பிட்டு கௌரவிப்பதற்காகவும் விருது வழங்குவதற்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது வந்து 25 செப்டம்பர் நடக்கவிருக்கிறது. நன்றி. எஜுகேஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க இப்ப இந்த டிராஃப்ட்ஸ்மேன் கோர்ஸ் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேல் மாதிரி ஒன்று பெருசா இருக்கும், அது வாங்குறாங்க, புக்ஸ் வாங்குறாங்க. சில குழந்தைங்க வந்து ஆன்லைன்ல கோர்ஸ் படிக்கிறாங்க, ரைட்டுங்களா? அதனால வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நிறைய சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்றேன். ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க, இன்டர்ன்ஷிப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு டிராவல் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஸ்டாக்னேஷன் இருக்கிறதா வந்து காலேஜ் சொல்றாங்க. நம்மளே வந்து 2-3 பிரைவேட் காலேஜஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது அப்படியே ஒரு ஸ்கீம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. பட் தேர் நாட் இன்டு இட் அப்படின்றத நம்ம நிறைய சென்னை சுற்றி இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்ல பேசும்போது அது தெரியுது. அதை மாற்றத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இயர்ல அட்டானமஸ் காலேஜ் ஆல்சோ வாஸ் இன்க்ளூடட். அதுக்கப்புறம் அட்டானமஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இதுல இல்லை, பட் மற்ற எல்லா காலேஜஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் பிரைவேட் காலேஜ்லயும் உள்ள இருக்கு. எவ்ரி இயர் வந்து மோர் தேன் 13 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கோர்சஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இயர் 10 lakhs இருந்தது, இப்போ எவ்ரி இயர் 13 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கோர்சஸ் கொடுக்குறோம். அது அவங்க இண்டஸ்ட்ரி ஃபீட்பேக், ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் வாங்கிட்டு இம்ப்ரூவ் நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிளானிங் கமிஷன் மூலம் பண்ண எவாலுவேஷன்ல 70 to 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்ப்ளாயபிலிட்டியில் இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற ஃபீட்பேக் நமக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் காம்ப்ரஹென்சிவா கொஞ்சம் சொல்றேன். சிறந்த கல்வி, ஒரு தரமான கல்வி, ஒரு சிறந்த எதிர்காலம், ஒரு வளமான வாழ்வு, இதற்கு என்ன வேணுமோ அது எல்லாமே தமிழக அரசு பண்ணிட்டு இருக்கின்றது. அது ஸ்கூல்ல ஆரம்பிச்சுட்டு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படி என்ட்ரி போடணுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சி. இப்போ கடந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா 12ஆம் வகுப்புல தேர்வு பெற்ற மாணவர்கள் வந்து 3,23,336. இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு கண்ட்ரோல் ரூம் போட்டிருக்கோம். கண்ட்ரோல் ரூம் போட்டு அந்தந்த ஸ்கூல்ல இருக்கின்ற கெரியர் கைடன்ஸ் டீச்சர்ஸ் அவங்கள ஹெல்ப் எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனை இன்ட்ரெஸ்ட் என்ன, அவனை எடுத்த மார்க் என்ன, அவனை எந்த ஊரு விட்டு அதுக்குள்ளேயே படிக்க விரும்புறானா, வெளி மாநிலத்துக்கு போறதுக்கு விரும்புறானா, இதெல்லாம் பல்வேறு பேராமீட்டர்ஸ் வந்து அசஸ் பண்ணிட்டு அவருக்கு தேவைப்படும் எட்டக்கூடிய அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை மேப் பண்ணியிருக்கோம். மேப் பண்ண பிறகு அந்த பசங்களுக்கு வந்து அந்த தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல இருந்து
அந்த ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வைக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக கைட் பண்ணி அவங்கள வந்து இன்னைக்கு நம்ம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சேர்த்திருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமும் வந்து போட்டிப்பட்டு இந்த தேர்வு இந்த செலெக்ஷனுக்கு நடமாடிட்டு இருக்கிறது. ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது 50க்கு மேற்பட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 90க்கு தாண்டி நம்ம அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்ட் அப்ரோச்னால. இப்போ இந்த 24-25க்கு வந்து என்கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, என்ஐடி அந்த போன்ற ஒரு 45 டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இதுல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1524 மாணவர்கள் வந்து லாஸ்ட் இயர்ல ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போயிருக்காங்க. இது இல்லாம ரெகுலர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தா கடந்த 4 ஆண்டுகளில் 4190 மாணவர்கள் வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அட்மிஷன் ஆயிருக்கிறாங்க. இந்த ஆண்டு மட்டுமே இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் 3,23,000. அதுல வந்து அவருக்கு வந்து பாலிடெக்னிக் ஆகட்டும் டிகிரி ஆகட்டும் எந்த விதத்துல அவருக்கு ஹையர் எஜுகேஷன் தேவையோ அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 90% we have got it admission. இது வந்து ஷோகேஸ் பண்றதுக்காக நம்ம இந்த 25th ஃபங்க்ஷன்ல நம்ம ஷோகேஸ் பண்ண போறோம். இது மாடல் ஸ்கூல் மட்டும் கிடையாது, அனைத்து அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களின் சாதனை வந்து அங்கே நம்ம வெளிப்படையா ஷோகேஸ் பண்ண போறோம். இது வந்து நாட்டிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக திகழ்கிறது. இது இல்லாம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருலே ரொம்ப ஏழை பசங்களை எஸ்பெஷலி ஆர்ஃபன் சில்ட்ரன் வந்து ஐடென்டிஃபை பண்ணி 1500 ஆர்ஃபன் சில்ட்ரன் ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த 1500 ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு அட்மிஷனு, டியூஷன் ஃபீஸு, லாட்ஜிங்கு, போர்டிங்கு எல்லாமே ஸ்காலர்ஷிப் மூலமா டொனேஷன் மூலமா டைப் பண்ணி அவங்களுக்கு தேவையான அட்மிஷன், அதுக்கு அட்மிஷன் தேவையான ஃபைனான்சியல் ரிசோர்ஸஸ் உறுதி செஞ்சிருக்கிறோம். இது எல்லாமே அந்த 25th நம்ம ஷோகேஸ் பண்ண போறோம். இது எதுக்காக ஷோகேஸ் பண்ண போறோம்னு சொன்னா இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகட்டும். இந்த மாணவர்களை பார்த்துட்டு பல்வேறு மாணவர்கள் எங்களால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு முன் வந்து they can also achieve ஒரு நோக்கத்தோட இது ஷோகேஸ் பண்ண போறோம். ஸ்கூல்ல வந்து பேசிக்கலி கெரியர் கைடன்ஸ் டீச்சர் மூலமா கம்ப்ளீட் ஹேண்ட் ஹோல்டிங் நடக்குது. கண்ட்ரோல் ரூம்ல வந்து மானிட்டர் பண்றாங்க. இந்த ஸ்கூல்ல இத்தனை குழந்தைகள் இருக்காங்க, அவங்க வந்து கைடன்ஸ் முடிஞ்சிச்சா, செலெக்ஷன் முடிஞ்சிச்சா, அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சா, அவங்க போய் அட்மிஷன் ஆயிடுச்சா, ஸ்காலர்ஷிப் டை ஆயிடுச்சா, இந்த மாதிரி விஷயங்கள் கண்ட்ரோல் ரூம்ல மானிட்டர் பண்றாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல கெரியர் கைடன்ஸ் டீச்சர்ஸ் மூலமா தான் மேல ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர், கேரியர் கைடன்ஸ் டீச்சர், அது ஸ்கூல்ல இருக்க பசங்க பாத்துக்குவாங்க. அந்த டீச்சர் வந்து ஒரு மைல்ஸ்டோனா அச்சீவ் பண்றாங்க, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மானிட்டர் பண்றாங்க. நண்பர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா மேடம்? நண்பர் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது மாதிரி பசிட்டு போயிடுறாங்க, அப்ப என்ன செய்யறது அப்படின்னுட்டு. நாங்க வந்து இந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன்ல இந்த இயர் ஃபர்ஸ்ட் இயர் மேடம் சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு லான்ச் பண்ண போறோம் 25th அன்னைக்கு. அதுல நாங்க டேட்டா எடுத்து பார்த்தோம். அந்த டேட்டால பாத்தீங்கன்னா விட்டுட்டு போன நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரியான நம்பர்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா விட்டுட்டு 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் கழித்து மறுபடியும் வந்து மேற்படிப்பு படிக்கக்கூடிய கல்லூரியில சேர்றவங்க புதுமை பெண்கள்ல மட்டுமே ஃபர்ஸ்ட் இயர் மட்டுமே இந்த 1 வருடம் 3500 மேற்பட்ட குழந்தைங்க வர்றாங்க. அத்தனை கேர்ள்ஸ் உள்ள வராங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? இந்த ஸ்கீம் இருக்கு, இதனால நம்ம படிச்சு நல்லா வரலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோட உள்ள வராங்க. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்க கேள்விக்கான. ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த ஜாப் விட்டு போனவங்களுக்காக என்ன இருக்குன்னு. வெட்டரினிஷியம் ஸ்கீம் வந்து ஆனரபிள் சிஎம் சார் வந்து 1 ஜூலை லான்ச் பண்ணிருக்காரு. இந்த ஸ்கீம் யாருக்காக? வெற்றி நிச்சயம். நம்ம இப்போ கல்லூரியில படிக்காத குழந்தைகள் மற்றும் யூத் மற்றும் வேலையில் இல்லாதவங்க யார் இருந்தாலும் சரி 18 to 35 ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க அதுல பதிவு பண்ணிக்கலாம். அதுல நிறைய ஸ்கில் கோர்சஸ் வச்சிருக்கிறோம். அதுல ஐடி ஸ்கில் முதல் கொண்டு அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் முதல் கொண்டு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டட் ஸ்கில்ஸ் அதுல அவைலபிள் இருக்கு. நம்ம உங்க மொபைல்லயே ஸ்கில் வாலெட்ங்கிற ஆப் இருக்கும், டிஎன் ஸ்கில் வாலெட் ஆப், அல்லது வெட்டரினிஷியம் சர்ச் பண்ணாலும் வந்துடும். அதுல இந்த கோர்சஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்கில்லிங்,
ஒரு ஒரு 4 வாரம் முதல் கொண்டு ஒரு 3 மாசம் வரையான ஸ்கில்லிங் பண்ணிட்டு வேலை வாய்ப்பு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதுல இருக்கு. முன்னாடி இருந்தெல்லாம் இருக்குப்பா. அதாவது கல்வியில ட்ராப் அவுட் சொல்லுவாங்க, அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க ஸ்கில் அப்கிரேஷன் தேவைப்படும். அதனால புது வேலை தேடிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கான ஸ்கில்லுமே இந்த வெற்றி நிச்சயம் ப்ரோகிராம்ல அவைலபிளா இருக்கு. அவங்க போய் அவங்களோட திறமைக்கு ஏத்த மாரி எந்த கோர்ஸ்க்கு பண்ணா அவங்களுக்கு என்ன மாரி வேலை கிடைக்கும்னு சூஸ் பண்ணி அந்த மாரி ஸ்கில் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூஷன்ல ட்ரெய்னிங் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி இப்போ புதுசா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜாப் மார்க்கெட் தொடர்ந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஸ்கில் வந்து நாளைக்கு மே நாட் பி யூஸ்ஃபுல். இன்னைக்கு இருக்கிற ஜாப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், நாளைக்கு வர்ற ஜாப் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் அப்ஸ்கில்லிங் வந்து தேவைப்படுதுங்கிற ஒரு கேப், ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்து வெற்றி நிச்சயம்ங்கிற ஸ்கீம் வந்து பிரிட்ஜ் பண்ணுது. இல்லை இப்போ வந்து பேசிக்கலி அவர் வந்து நீட் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க ரிப்பீட்டடா கோச்சிங் எடுத்துட்டு ப்ரிப்பேர் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க. அவங்க பர்சன்டேஜ் கேட்குறீங்க. இந்த பர்சன்டேஜ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா செகண்ட் அட்டெம்ப்ட் படிச்சு சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் இருக்கு. வி கேன் ஒர்க் அவுட் அண்ட் ஷேர். அதான் அந்த டீடைல்ஸ் நான் தனியா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு எப்போதுமே சிறந்தது. அதான் track record. இப்போ முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறீங்க? என்ன மாதிரி சப்சிடிஸ்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட் ஊக்குவிக்கிற மாதிரி. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் தான் வந்து எல்லாரும் படிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. பிரைமரி ஸ்கூல் இல்லாத ஊரே கிடையாது இல்லையா? பிரைமரி ஸ்கூல், நெட்வொர்க் ஆஃப் பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கடைகோடில் படிக்கிறவங்களுக்கும் இந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதன் மூலமா அட்லீஸ்ட் காலேஜ்ல சேர்த்துடுறோம். ஸோ காலேஜ் முடிச்சு படிச்சிட்டாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸா இருந்ததுன்னா தேர் இஸ் ப்ரிஃபரன்ஸ் இன் மார்க்கிங் சிஸ்டம் ஃபார் த கவர்மெண்ட் ஜாப்ஸ். அது இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த ஸ்கில் ட்ரைனிங் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ எல்லா ஸ்டேஜ்லையும் வந்து கவர்மெண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கைடன்ஸ் வந்து கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்கீம் கொடுத்துட்டே இருக்கு. அதாவது நம்மளோட வந்து ஸ்டேட் லெவல் சர்வதேச லெவலில் போட்டவங்க வந்து பரிசு தொகையெல்லாம் நிறைய கொடுத்தீங்க இப்போ. ஆனால் அது வந்து அந்த பயிற்சியாளர்களுக்கும் ஒரு போர்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அது எல்லாரும் முடியாது. ஆனால் அவங்களும் நிறைய செலவழிச்சு தான் இதில் போட்டு பண்ணியிருக்காங்க. பயிற்சியாளர்கள் இல்லாமல் முடியாது. இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெற்றி பெற அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வர பரிசு தொகை கொடுக்குற மாதிரி பயிற்சியாளருக்கு ஏதாவது கொடுத்தாச்சுன்னா இந்த இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த MIMS ஸ்கீம் சொன்னேன் இல்லையா, மெடல் ஸ்கீம்ல அதுல வந்து பயிற்சியாளருக்கான ஃபீஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து we will discuss with school sports department. ஐ திங்க் ஆஃப் ஹேண்டா எனக்கு தெரியாது. இன்ஃபர்மேஷன் நான் வாங்கி தரேன். நான் ஆஃப் ஹேண்டா சொல்ல முடியாது. இப்போ MBBS டென்டல் 7.5% நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்து கடந்த ஆண்டு 583 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 2 ஸ்ட்ரீம்ஸ்ல இது வாங்கியிருக்காங்க, அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்ன தட் இஸ் 23-24 அகாடமிக் இயர்ல 625, அதுக்கு முன்ன 625. இந்த கரண்ட் இயர்ல இன்னைக்கு வரைக்கும் 623 சீட்ஸ் ஆர் அவைலபிள். இன்னும் கொஞ்சம் புது அட்மிஷன்ஸ், புது ஸ்ட்ரென்த் சேர்ந்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் கூடும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு. இது 4th 5th ரவுண்ட் வரைக்கும் போகுது. ஸோ அந்த ரவுண்டு முடிச்ச பிறகுதான் நம்ம இந்த இயரோடைய கணக்கு கரெக்டா சொல்ல முடியும். தேங்க்யூ.